صلاة الله على الهادي النبي شفيع الخلق في اليوم رزي نسيم تحية المولى العلي على صحاب طه الأبتحي خصوصا أهل بدر من كرام خيار من ذوي الفضل الجليل. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله رب العالمين. ஹிஜ்ரா 1447 இந்த புதிய ஹிஜ்ரா வருஷத்தில் முஹர்ரமுல் ஹராம் தொடக்க மாதத்தில் முதலாவது மாதத்தில் இன்றைய தினம் முதலாவது பிறை 17வது லைலத்துல் ஷரீஃப் அஸ்ஹாபல் பத்ரீன்களுடைய மனாகிபு ஷரீஃபுடைய நாள். அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தஆலா அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம் லிசானுல் ஹக்குல் கரீமால் பிஷாரத் செய்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் ഖിയാറുக்கும். என்னுடைய சஹாபாக்கள் மகா கௌரவமிக்கவர்கள். என்னுடைய சஹாபாக்களை கௌரவியுங்கள், என்னுடைய சஹாபாக்களை இக்ராம் செய்யுங்கள், கௌரவியுங்கள். உங்களில் அவர்கள் மிக்க மகா கௌரவமுடையவர்கள். கியாமத்து நாள் வரையிலும் வரக்கூடிய உம்மத்தே முஸ்லிமாவில் சையீதுல் அவ்வலீன் வல் ஆஹிரீன் ஷஃபீஉல் முத்னிபீன் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ஜத்தல் ஹஸனி வல் ஹுசைன் ஹபீப ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் வல்துஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை ஜியாரத் ஷரீஃப் செய்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுடைய ஈமானை ரசூலுல்லாஹ்வுடைய ஹதரத்துல் கரீமிலிருந்து பெற்று அந்த ஈமானோடு வாழ்ந்து அந்த ஈமானோடு மௌத்தான அந்த ஈமானோடு இன்திகாலான மரணித்த விசாலான சஹாபாக்கள், சஹாபத்துடைய ஷரஃப் என்ன நமக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால் சொல்லித்தராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய வதுஹா வஜ்ஹுல் அலீல் அலீமை ஜியாரத் செய்து நேரடியாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்து சொல்லி ஷஹாதத்து சொன்ன அந்த ஈமானோடு வாழ்ந்து அந்த ஈமானோடு விசாலான இன்திகாலான நாயகத்துடைய அந்த பரிசுத்தமான ஆஷிகீன்களான சஹாபாக்கள், அவர்களை நாம் கௌரவிக்க வேண்டும் என்று நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் பிறப்பிக்கின்றார்கள், கட்டளை இடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் ഖിയാറുக்கும். சஹாபி அல்லாத இந்த உம்மத்து முஸ்லிமால உள்ள அத்தனை பேரும் யார் எவ்வளவு இபாதத்து செய்தாலும் சரிதான், அவர்கள் எல்லோரை விட மேன்மையானவர்கள், மேலானவர்கள், ஆலாவானவர்கள் சஹாபாக்கள் தான் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷாரத் செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட சஹாபாக்களில் எல்லாம் மகா உயர்வு மிக்கவர்கள் அஸ்ஹாபல் பத்ரீன்கள். மாஷா அல்லாஹ். ஒரு சமயம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வின் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திரு ஹதரத்துக்கு வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நாயகமே, தங்களுடைய பத்ர் தோழர்கள், பத்ரில் தங்களுடைய ஹிதுமத்தில் ஹாதிரான தங்களுடைய சஹாபத்து அவர்களுக்கு என்று ஏதாவது ஹுசூசியத் இருக்குதா நாயகமேன்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. மாஷா அல்லாஹ்.
அப்பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால் ஜவாபு ஷரீஃப் செஞ்சாங்க. ஜிப்ரீலே, நாம் ஆமா ஜிப்ரீலே, என்னுடைய மொத்த சஹாபத்திலையும் அஸ்ஹாபல் பத்ரியன்கள் பத்ரு சஹாபாக்களுக்கு என்று என்ன ஒரு விசேஷமான கௌரவம் உண்டுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஷரீஃபால் ஜவாபு முபாரக் செய்யும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ்க்கு சொன்னாங்க, அல்லாஹ்வின் ரசூலே, அதுபோல்தான் பத்ரில் தங்களுடைய ஹிதுமத்துக்காக அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்ட 5000 மலக்குகளும் மொத்த மலக்குமார்கள் கூட்டத்திலையும் தங்களுடைய ஹிதுமத்துக்காக பத்ரில் ஹாதிரான அந்த 5000 மலக்குகளும் மகா கௌரவிக்கவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் ரசூலுல்லாஹ். எப்படி தங்களுடைய மொத்த சஹாபாக்கள்லையும் 1,14,000 சஹாபாக்கள் இருந்தாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய முலாகாத்துக்காக நாயகம் புறப்படும் போது இந்த உலகத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹதரத்துக்கு புறப்படும் பொழுது வாசலில் அல்லாஹ் ஆகும் பொழுது மாஷா அல்லாஹ் என்ன 1,16,000 சஹாபாக்கள் இருந்தாங்க. அத்தனை பேர்லையும் அஃதல் மாஷா அல்லாஹ் என்ன அந்த 300 சொச்ச பத்ரு சஹாபாக்கள்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுபோல் தான் நாயகமே மலக்கள் என்ன அது பில்லியன் கணக்கில் மலக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய மஹ்லூகாத்திலேயே ரொம்ப அக்ஸரானது மலக்குகள் தான் மாஷா அல்லாஹ். அந்த மொத்த மலக்குகள்லையும் மகா விசேஷமானவர்கள் தங்களுடைய ஹிதுமத்தில் பத்ரில் கலந்து கொண்ட 5000 மலக்குகள் என்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரு ஹதரத்தில் மாஷா அல்லாஹ் தெரிவித்தாங்க. அப்போ அவ்வளோ பெரிய உன்னதமான அந்தஸ்திற்கு உரியவர்கள் பத்ர் சஹாபாக்கள். அதனால தான் மாஷா அல்லாஹ் என்ன எல்லா மாதமும் பிறை 17 என்னுடைய முர்ஷிதும் முரபியும் ஷேഖ நாயகமாகிய அஹ்லு பைத் அத்ஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் தௌலத்து ஷரீஃபாகிய எனது அருமை எஜமான் வாப்பா அவர்கள் என்னுடைய ஷேഖ நாயகமான என்னுடைய முர்ஷிது முரபியான உஸ்தாது முகர்ரமான ஹுசூர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய கன்சுல் குனூஸான கபுதுல் கரீமான என்னுடைய அருமை வாப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஃபால் அலைஹில் பரக்காத் மின்ஹு தஹரன் ஆமீன் அவர்கள் எல்லா மாதமும் பிறை 16வது பின்னேறும் 17வது அந்த லைலத்து ஷரீஃப் பாதல் இஷா அஸ்ஹாபுல் பத்ரியன்களுடைய மனாகிபு ஷரீஃப் செய்வாங்க மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நமக்கு அதை அந்த தௌஃபீக் அல்லாஹ் தாயிமாக்கி தருவானா மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் பத்ரு சஹாபாக்கள் என்று சொன்னாலே மாஷா அல்லாஹ் அதுல முக்கியமான விஷயம் என்ன, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் களத்துக்கு நாயகம் வந்த உடனேயே ரசூலுல்லாஹ்ட்ட இஜாசத் வாங்கிக்கிட்டு சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலமெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுத்த தொல்லைகள் கொடுத்த அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளை காஃபிர்களை என்ன வெட்டி வீழ்த்த வேண்டும் என்ற அந்த சுஜாத்தோடு அன்சாரின் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இஜாசத்து கேட்டாங்க. யுத்தத்தை காஃபிர்கள் தொடங்கும் போது காஃபிர்கள்ட்ட போய் என்ன காஃபிர்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேஸ் பண்றதுக்கு அன்சாரின் சஹாபாக்கள் இஜாசத்து கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அக்லாக்குல் தய்யிபா அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வ இன்னக லஅலா ஹுலுகுன் அதீம்ங்கறான அந்த ஹுலுகுல் அதீம் என்னன்னா ரசூலுல்லாஹ்ட்ட யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு அவசியம் இல்லை, அங்க எல்லா தௌலத்தும் இருக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய எல்லா ஹசானாவுடைய மில்கியத்தையும் அவனுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் மாஷா அல்லாஹ். மோதரம் அல்லவா فإن من جودك دنيا وغرتها من علومك علم اللوح والقلم. அதனால என்ன துனியா ஆখিরাத்தோட எந்த விஷயமா இருக்கட்டும் மாஷா அல்லாஹ் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்துல் குதுஸியா நம்ம சாயில் ஆயிட்டோம்னு சொன்னா நம்மள காலியா அனுப்ப மாட்டாங்க ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ். அப்ப அன்சார் சஹாபாக்கள் கேட்கும்போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இஜாசத்து கொடுத்துட்டாங்க. ஆனா மக்கத்து முஷ்ரிக்களை ஏத்துக்கல, அதை ஒத்துக்கல. ரசூலுல்லாஹ் சொன்னானோ இந்த ஆட்கள்ல என்ன தோட்டத்துல வேலை பார்க்குற ஆட்களோ, அன்சாரி சஹாபாக்களுக்கெல்லாம் மக்கத்து முஹாஜிர்கள் அளவுக்கு போர் செய்த அவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கிடையாது. மதீனா ஷரீஃபில் நாயகம் வாரத்துக்கு ஹிஜ்ரத் ஆகிறதுக்கு முன்னாடி என்னாங்க
தோட்டம் துறவு இதில் என்ன அவங்க அதாவது பேரிச்சம்பழம் ஈத்தப்பழம் தமறு தோட்டம் இருக்கும். விவசாயிகள் எல்லாரும் ஹாரிஸ் அன்சாரி சஹாபாக்கள். அப்போது அவங்கெல்லாம் தோட்டத்தில் சின்ன சின்ன குட்டி கத்தியை வச்சுக்கிட்டு செடியும் மரத்தையும் அறுத்தவங்க. அவங்கெல்லாம் என்ன வால் பிடிச்சி யுத்தம் பண்ணுறதுக்கு எங்களோட தயாரான ஆள் இல்லை. அதனால என்ன ரசூல்லாட்ட சொன்னானோ, முகம்மதே தங்களுடைய கராபத்திலிருந்து தங்களுடைய அஹலு தையிபாருந்து, அவனும் அஹல்னு சொன்னான், நான் தையிபான்னு சொன்னேன். ரசூல்லாடைய அஹலு தையிபானதல்லவா தாஹிரானதல்லவா, மாஷா அல்லா, அதில் என்ன சந்தேகம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய பரிசுத்த குடும்பத்தில் இருந்து முகாபிலாக்கு வர சொன்னான், மாஷா அல்லா. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரி சஹாபாக்கு வாலண்டரியாக ரசூலுல்லாஹ்ட்ட அவங்களே போய் இஜாசத்து கேட்டது. மக்கத்து முஷ்ரிக்குகள் ரசூலுல்லாஹ்வுடைய புனித குடும்பத்தில் இருந்து என்ன முகாபிலாக்கு வர சொல்லுங்க, சண்டை போட வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு வந்த முதல் திருநாமம் கும் யா ஹம்சா, கும் யா அலி, மாஷா அல்லாஹ், கும் யா ஹம்சா, கும் யா அலி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அம்மல் கரீமான சையது ஷுஹதாய் ஹம்ஸத்துல் கர்ரார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ரசூலுல்லாஹ்வுடைய நஃப்ஸுல் கரீமான ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு தய்யிபாவான வாரிச ரசூலான அமீருல் முஃமினீன் சையதுனா அபுல் ஹசன் குர்ரத்துல் பத்தூல் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததோட உபைதா ரலியல்லாஹு அவங்களும் நாயகத்துடைய பரிசுத்தமான குடும்பம் சார்ந்தோம். கும் யா ஹம்சா, கும் யா அலி, கும் யா உபைதா. ரசூலுல்லாஹ்வுடைய லிசான் ஹக்கல் கரிமால் வந்த 3 திருநாமங்கள் இது, மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இப்படி யுத்தம் நடக்கிற நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹம்சா நாயகம் அலி நாயகம் எல்லா சஹாபாக்களும் மக்கத்து முஷ்ரிக்குகளோடு சண்டை போடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்ரட்டரியாக, நாயகத்துடைய பர்சனல் கார்டாக, நாயகத்துக்கு செக்யூரிட்டி கொடுத்துக்கிட்டு, ரசூலுல்லாஹ்வுடைய பர்சனல் செக்யூரிட்டியாக, ரசூலுல்லாஹ்வுக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக மாஷா அல்லாஹ் யார் இருந்தா, நாயகத்துடைய அரிஷ் முபாரக்காவுடைய அந்த வாசல்ல உருவிய வாளோடு செய்ஃபோடு நாயகத்துக்கு என்ன பர்சனல் செக்யூரிட்டியாக இருந்தது, மாஷா அல்லாஹ். 2 பேர் ஹதரத்துல் அக்தஸ் خليفة رسول الله سيدنا أبو بكر الصديق رضي الله تعالى عنه அவர்களும் ஹதரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இவங்க 2 பேரும் தான் மாஷா அல்ஹம்துலில்லாஹ். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எந்த நிலையானாலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கல்வத்திலும் ஜல்வத்திலும் நாயகத்துடைய காஸ் ஹிதமத்தில் ஃபனாவானாங்க, மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய தௌஃபீக், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத் குதுசியாவின் மீது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸாத் ஆலியாவின் மீது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்ட அந்த அன்புக்கு, அந்த பிரியத்துக்கு, அந்த பாசத்துக்கு, அந்த மஹப்பத்துக்கு என்ன அளவே கிடையாது, மாஷா அல்லாஹ். அதன் காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்தோஷம், ரசூலுல்லாஹ்வுடைய ரிதாவை மட்டுமே லட்சியமாக்கி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்ந்த காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாராகிய பித்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம், நஃப்ஸ முஹம்மதி அலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஸனைன் கரீமைன் அலைஹிமு ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய மவத்தத்து ஷரீஃப்லையும் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களை மிஞ்சி மிகச்சி அவங்கள விட ஒரு ஆள் தாண்டி போறதுக்கு ஒத்தரம் கிடையாது, மாஷா. ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்திலையும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத்திலையும் மாஷா அல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஓவர்டேக் பண்ணி யாராலையும் போக முடியாது, மாஷா. யாராலையும் போக முடியாது. தாரீഖിல் அல்ல, புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு திருவாக்கு. இமாம் முஹம்மத் பின் இஸ்மாயில் அல் புகாரி ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரில பதிவு செய்யறாப்புல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சித்திக் நாயகம் அவங்க திருவாயால சொன்னாலே போதும். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கல் கரீமால சித்திக்ன்றாங்க.
ரசூலுல்லாஹ்வுடைய திருநாவால சித்திக்னு சொல்லிட்டாங்க மாஷாஅல்லா. அப்ப அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய வாயால சத்தியத்தை தவிர ஹக்க தவிர வேற எதுவும் என்ன இல்ஹார் ஆகாது. அப்படி இருக்கத்தக்க அந்த சித்திக் ரலியல்லாஹு அல்லாஹ்வோட ذات மேல சத்தியம் பண்ணி சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆன்மா எந்த நாயன் வசம் இருக்குதோ, எந்த ரப்புடைய வசம் இருக்குதோ அவன் மீது சத்தியமா சொல்றான், கராபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹப்பு இலைய அன் அஸில மின் கராபதி. என்னுடைய குடும்பத்தோடு என்ன யார் சொல்றா? சித்திக் நாயகம், என்னுடைய குடும்பத்தோடு நான் சேர்ந்திருக்கிறது எனக்கு எவ்வளவு பிரியமானதோ அதை விட எனக்கு பிரியமானது ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுபைத் தஹாரோடு நான் சேர்ந்திருக்கிறதுங்கிறாங்க மாஷா அல்லாஹ். அந்த ஹக்கான மஹபத்தை நமக்கும் நம்முடைய அஹ்லுக்கும் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கும் குர்பாத்தை கேட்கிற எல்லாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா மாஷா அல்லாஹ். எல்லாருக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. புரியுதா? சஹாபி யாருன்னு சொல்லி மாலூமாக்காத மஃபூமாக்காத சில, அதாவது படிக்காதாலும் படிச்சாலும் கூட, ஏன்னா ஒருத்தர் ஆலிம்சான உடனே அவர் என்ன உடனே பஹருல் புஹூர் ஆகிட்டாங்க, அல்லாமத்து தஹர் ஆகிட்டாலும் அர்த்தம் இல்லை. பிறகுச்சா மசாலா என்ன எத்தனையோ மசாலாக்கள்ல ஒருவருக்கு ஏற்படாத ஃபஹம் ஏற்படும். புரிஞ்சா? அதாவது நம்ம பாக்கியாத்து சாலிஹாத்துல, வேலூர் பாக்கியாத்து சாலிஹாத்துல ஷேக் ஆதம் ஹசரத்துன்னு ஒரு பெரிய ஆஷிக் ரசூலான ஒரு பெரிய அல்லாம வலி காமில் இருந்தாங்க. இந்த ஷேக் ஆதம் ஹசரத்து அவங்க குறிப்பா என்ன, நம்ம என்னுடைய பாப்பா நாயம் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் உஸ்தாது, அது மாதிரி குத்துப மடவூர் ஃபானிஃபி ரசூல் ஷேக் ஷுயூக் ஆலம் அல் இஸ்லாம் அல் முஸ்லிமீன் சையீதி முஹம்மது அபூபக்கர் இப்னு ஹக்கீமுல் உம்மத் அல்லாமா குஞ்சுமாய் முஸல்லியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கும் மாஷா அல்லாஹ் உஸ்தாத். சிஎம் அலில்லாஹ்க்கு உஸ்தாத் மாஷா அல்லாஹ். சிஎம் அலில்லாஹ்ட வாப்பா சாதாரண ஆளு பெரிய ஹக்கீமுல் உம்மத் மாஷா அல்லாஹ். பலங்கச்சா அதனால தான் ஹக்கீமுல் உம்மத்னு சொல்றோம். அப்போ ஹுசூர் கரீம்நாத் ஃபைசான் மாஷா அல்லாஹ் என்ன, இந்த ஷேக் ஆதம் ஹசரத் அவங்களுக்கும் தேவபந்துக்கும் அந்த காலத்துல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபைட்டிங் இருந்துச்சு, ஒரு சண்டைன்னு சொல்லணும், இஃப்திலாஃபாத். அது நான் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா தேவபந்து வந்து ஒரு ஃபத்வா வெளியானுச்சு, உல்ஹியத்து செய்யறதுல மாடு உல்ஹியத்து செய்யறதா அஃதல். ஏன்னு சொன்னா அதுல மாட்டுல பிளட் ரத்தம் நிறைய ரத்தம் போகும். அப்ப ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, அந்த உலகியத்து பிராணியுடைய ரத்தம் பூமியில விழும்போது அது சேர்ற வர பாவத்தை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்கிறான்னு. அப்ப நிறைய ரத்தம் வெளியே போகும்போது அவருடைய நிறைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆடு உலகியத்து ஆடு குர்பானாக்கும் போது என்ன மாடு அளவுக்கு பிளட் போவாது. அப்ப இங்க ஒட்டகம் வாங்க முடியாது, கேமல். என்ன அரபு நாடு மாதிரி இங்க சவரத்தா கிடைக்காது. ஆகையால என்ன மாடுதான் அஃதல்னு சொல்லி தேவபந்து வந்து ஒரு ஃபத்வா வெளியாச்சு. ஷேக் ஆதம் ஹசரத் அவர்கள் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வ அத்தர மக்பரஹுல் இப்ரீஸ் அதை கடுமையாக எதிர்த்தாங்க மாஷா அல்லாஹ். ஷேக் ஆதம் ஹசரத்துடைய விஷயம் என்ன, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்து ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் எந்த ஏரியால உல்ஹியத்தை செய்யக்கூடிய முஸ்லிம்கள் மூமின்கள் எந்த கறியை அவங்க இன்ட்ரெஸ்டா விரும்பி சாப்பிடுறாங்களோ, மாடு சாப்பிட்டா மாடு செய்யணும், ஆடு சாப்பிட்டா ஆடு செய்யணும், ஒட்டகம் சாப்பிட்டா ஒட்டகம் செய்யணும். இதுதான் தவிர ரத்தம் நிறைய போறது குறைய போறது அதெல்லாம் கணக்கு கிடையாது. ஆகையால என்ன மாடுதான் செய்யறது அஃதல்ங்கிறது அது தவறானதுன்னு சொல்லி ஷேக் ஆதம் ஹசரத் எதிர்த்தாப்புல. எத்தனையோ அதுக்கு ஜவாபெல்லாம் கொடுத்து பார்த்தா போல தேவபந்தார்கள்லாம் அது ஒன்றும் ஷேக் ஆதம் ஹசரத் முன்னாடி எது நிக்கல, எல்லா புஸ்தனும் படித்து கடைசியில் ஷேக் ஆதம் ஹசரத்துடைய ஃபத்வாவுக்கு தேவபந்து சரண்டர் ஆயிடுச்சு. விளங்கு சார், இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா தேவபந்தர் ஒன்றவனா படித்தவன் தான், அங்கே கொள்கையில் வழிகட்டு போனவனு இருப்பான், சில பேர் நல்ல ஆட்கள் இருப்பாப்புல, டோட்டல் அவுட்டு கிடையாது. அதனால டோட்டலாக நம்ம ஏற்றுக்கவும் முடியாது, உஷாராக இருக்கணும். விளங்குச்சா?
டோட்டல் ஏற்றுக்க முடியாது, கபூல் செய்ய முடியாது, மகா மோசமானவனா இருப்பாங்க. என்ன நினைச்சா? ஆனால் கிதாபு படிச்சிருப்பான், அரபி படிச்சிருப்பான், கிதாபு ஓதிருப்பான், புரிஞ்சா காலல்லாமா கால ரசூலுல்லாஹ்னு சொல்லுவான். இபாரத்து வாசிக்கிறதுக்கெல்லாம் என்ன அவனுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, நிறைய இபாரத்து பைஹாட்டா இருக்கும். அப்ப மாஷாஅல்லாஹ் அங்க என்னது, ஒரு ஆளு கிதாபை படிச்சவன்னு அவர் என்ன எல்லா விஷயத்திலும் கரைச்சி குடிச்சு அவரு உசர ஃபௌக்குல போயிட்டாரு, முகர்ரப் ஆயிட்டானு அர்த்தம் இல்லை. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் பல பேரும் என்ன அவர் படிக்கிற அந்த சிலபஸே ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹக்கான ஷரீஅத்தே முஹம்மதியாவுடைய எந்த விதமான கலப்படமும் இல்லாத இப்ரீஸ். இப்போ தஹபுன்னு சொன்னாலும் நம்ம அரபியில் பொண்ணுக்கு தஹபுன்னு சொல்லுவோம். இப்ரீஸ்னா என்னங்க? பியூர் கோல்டு. பியூரா இப்ரீஸா வரல. அமவியாக்களுடைய ஆட்சி காலத்துல நிறைய அங்க கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆகையால கொலாப்ஸ் ஆன விஷயத்தை படிச்சுட்டு வந்ததுனால இவனுக்கு என்ன, இவன் மைண்டு கொலாப்ஸா தான் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய தௌஃபீக் உள்ள ஆளுக்கு ஹக்கானது அல்லாஹ் மஃபூம் ஆகி கொடுப்பான். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்வத்திலும் ஜல்வத்திலும் நாயகத்துடைய ஹித்மத் ஷரீஃப்ல தன்னை முழுமையாக குர்பானாக்கி ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் அவர்களை விட அஃதல் யாரும் கிடையாது. வல்லாஹி 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 அவர்கள் தான் செய்தனா ஹலீஃபத்து ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி ஃபனாவானாங்களோ அது போலவே அஹ்லுல் பைத் அத்ஹார்ட்ட மாஷாஅல்லாஹ் ஃபனாவாயிருந்தாங்க. ஏன்னா அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவத்தத் ஷரீஃபை கொண்டு தான் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய தாத் ஷரீஃபின் மீது வச்ச மஹப்பத் தஹ்கீகாவும் தஸ்தீகாவும் மாஷாஅல்லாஹ். சும்மா இன்னைக்கு ரமதான் ரபீல் அவர்கள் வந்தா என்ன 12 நாளைக்கு ஒரு மாசத்துக்கு 3 ஓதிட்டு இல்லை நம்ம போய் பயான் பண்ணிட்டாதுன்னா அது ஒன்றும் இல்லை 1000 சலாத்து ஓதுறேன் 10,000 சலாத்து ஓதுறேன் அது ஒன்றும் கணக்கு கிடையாது, அது ஒன்றும் பேச்சு கிடையாது. ஹுப்ப ரசூல் மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜத வல்லம் ذات குதுசுல் அலில் ஆஸிமின் மீது நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹக்கான மஹப்பத்தை தௌஃபீக் செய்துட்டான்னு சொன்னா அதோடைய அலாமத் என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் நஃப்ஸ் முஹம்மதி அலி அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஸனைன் கரீமைன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் தபாத குதுசியா நுஃபூஸ் ஆலியார் மீது அல்லாஹ் நமக்கு மஹப்பத்தை மட்டுமல்ல மவத்தத்தையும் அல்லாஹ் தௌஃபீக் செய்து விடுவான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா, நம்முடைய அஹ்லுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா, தாயிமா நமக்கு தௌஃபீக் செய்வானா. என்ன மவத்தத் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக தான் முஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹ்கீகாவும் கன்ஃபார்மாவும் தஸ்தீகாவும் மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அதன் காரணத்தினால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லி தராங்க? வல்லதி நஃப்ஸி பியதி, எந்த நாயன் வசம் என் ஆன்மா இருக்குது அவன் மீது சத்தியமா சொல்லல. கராபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபில ரசூல மின் கராபதி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்லுல் பைத் அத்ஹாரோடு நான் சேர்ந்திருக்குது, என் குடும்பத்தோடு நான் சேர்ந்திருக்கிறதை விட எனக்கு ரொம்ப பிரியமானது, எனக்கு ரொம்ப இஷ்டமானது, எனக்கு ரொம்ப சந்தோஷமானது அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சேர்ந்திருக்கிறதுங்கிறாங்க மாஷாஅல்லாஹ். புகாரி ஷரீஃபில் இன்னொரு ஹதீஸ் உண்டு. ஒரு முறை மாஷாஅல்லாஹ் சையதுனா அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் குழந்தை சையதுனா அலி நாயகத்தில் வந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாஷாஅல்லாஹ் விளையாடிட்டு இருந்த சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை வாரி அணைச்சி தூக்கி முத்திட்டு சையதுனா அபூபக்கர் சித்திக் நாயகம் சொன்னாங்க. மாஷாஅல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தாத் ஷரீஃப் மீது கோடான கோடி ஸலவாத்து ஸலாம் உண்டாட்டுமா. மாஷாஅல்லாஹ் அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்ட அந்த உண்மையான மஹப்பத் மாஷாஅல்லாஹ். அல்லாஹு அக்பர். சித்திக் நாயகத்துடைய மஹப்பத் உஸ்வத் நமக்கு அஹ்லுல் பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவத்தத் நமக்கு ஹாசில் ஆவன்னா அபூபக்கர் சித்திக் நாயகத்தை விட மிகப்பெரிய ரோல் மாடல் யாரும் கிடையாது மாஷாஅல்லாஹ். அப்போ இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி முத்தமிட்டுக்கிட்டு சேனா அலி அலைஹிஸ்ஸலாத்து அபூபக்கர் சித்திக் நாயகம் சொல்றாங்க, அலி ஹசன் மாஷாஅல்லாஹ் உங்களுடைய ஷபீஹ் அல்ல, ஷபீஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷாஅல்லாஹ். அலியே
ஹசன் உங்களை போல இல்ல, ரசூலுல்லாஹ் போல இருக்கிறாப்ல மாஷா அல்லாஹ்னு சொல்லி மாஷா அல்லாஹ் சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸாத் ஷரீஃப்ல முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹுஸ்ன ஜமால ஜியார் தரிசிக்கிறாப்ல, ஷுஹூத் செய்றாப்ல கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சித்திக் அல்லாஹ் அவங்க எப்படி இருப்பாங்க மாஷா அல்லாஹ். நபிங்கிற அந்தஸ்துக்கு அடுத்ததல்லவா சித்திக். நபிமார்களுடைய தரஜா காத்தம் ஆயிட்டா, முடிஞ்சிட்டா, அடுத்தது ஸ்டார்ட் ஆகிறது சித்திக்குடைய ஷான் அல்லவா, சித்திக்குடைய தரஜா அல்லவா. அப்ப அந்த சித்திக்குல் ஆலாவான கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு எப்படி இருப்பாங்க? அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஸாத் ஷரீஃப்ல ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஷஃபத் துஜா பி ஜமாலிஹின்னு சொல்ற ஹுசூர் கரீம் நவாஸ் ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் சொன்ன அந்த ஹுஸ்ன ஜமால ஷுஹூத் செய்றாங்க, ஷுகூல் செய்றாங்க கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நாளையும் செல்வட்டுன தூசி மண்ணா அல்லாஹ் நம்மள ஆக்கிடுவான். அதை விட பெரிய பாக்கியம் ஒண்ணும் கிடையாது மாஷா அல்லாஹ். இது அல்ஹம்துலில்லாஹ். என்ன லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்ல என்ன எத்தனை விதமான மராத்திபாத்துகள் இருக்குதோ ஈமானுடைய ஷான்ல, அந்த எல்லா தரஜாவையும் அடைந்தவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. அதன் காரணத்தினால்தான் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்திலும் ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத் அத்ஹாருடைய மஹப்பத் ஷரீஃபிலும் இவ்வளவு விசேஷமா இருந்தாங்க மாஷா. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஹிலாஃபத்துல பாதல் அசர் என்ன செய்வாங்கன்னா, இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாத்தை எடுத்து அவங்களுடைய ஹோலி ஷோல்டர்ஸ்ல ஜனாஹத் ஷரீஃப்ல தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு காலை இந்த பக்கம் விட்டு இன்னொரு கால் இந்த பக்கம் விட்டு மாஷா அல்லாஹ் மதீனா ஷரீஃப்ல அப்படியே ரவுண்ட் வருவாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய சத்ர் ஷரீஃபை தன்னுடைய இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய கதமைன் ஷரீஃபை அபூபக்கர் சித்திக் நாயகம் தன்னுடைய சதுர் ஷரீஃபோடு மாஷா அல்லாஹ் வச்சு என்ன அப்படியே வருவாங்க, ரவுண்ட் வருவாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய சதுர் முபாரக்கால இருக்கிற ஒரு ஷாரா ஒரு முடியா நான் எடுத்துட மாட்டேனாங்கிறாங்க. அல்லாஹு அக்பர். யாரு? உமர் இப்னு கத்தாப். ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன உமருடைய ஷான சொல்றான் ரலியல்லாஹு அன்ஹு. வஃபாத அலைனல் பரக்காத் மின்ஹு தஹரன் தராமி. கியாமத் நாளையில அவங்களோட என்ன அமல் நாமாவை வலது கரத்துல முதல் வாங்குற நஃபர் மாஷா அல்லாஹ் யாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா மாஷா. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சிராஜுல் அதலீன், சிராஜ் மின் அஹ்லில் ஜன்னah. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் எங்க ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி. இந்த உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஹோலி செஸ்ட்ல என்ன ஒரு முடியா ஒரு திருமுடியா நான் இருந்துட மாட்டேனான்னு சொல்லிப்பாங்க, இருந்திருக்க கூடாதாங்கிறாங்க மாஷா. அந்த பாக்கி எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னு வருத்தப்படுறாங்க. இப்பேற்பட்ட அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட சதுர் முபாரக் நேர இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாமுடைய கதமைன் ஷரீஃபை தொங்க விட்டுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுக்குள்ள அல்ல மொத்த இஸ்லாமிய லோகத்துடைய ஜனாதிபதி கலீஃபத்து ரசூலுல்லாஹ்வுடைய கலீஃபா அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாக்கு சொல்றாங்க, எனக்கு வானலோகத்துல 2 மந்திரிமார் வசீரைன் உண்டு, பூமியில் 2 வசீர் உண்டு, வானத்துல ஜிப்ராயில் மீகாயில், பூமியில் அபூபக்கர் சித்திக் உமர்ங்கறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாஷா அல்லாஹ் இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கி என்ன தோல்ல தங்க விட்டுக்கிட்டு மதீனா ஷரீஃப்ல ரோட்ல ரவுண்ட் வருவாங்க மாஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். தன்னுடைய குர்பானியத்தை அஹ்லு பைத் அத்ஹாரோடு உம்மத்தே முஸ்லிமா எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அஹ்லு பைத் அத்ஹாரோடு உம்மத்தே முஸ்லிமா எவ்வாறு சுஹபத் செய்ய வேண்டும் என்பதை ஹத்தல் கியாமத் வரையிலும் வரக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்கை ஈமான் கொள்ளக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் அற்புதமான உஸ்வா ஷரீஃபாக, அற்புதமான கிரேட் ரோல் மாடலாக கைருல் பஷர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பிரகாசிச்சு கொண்டிருக்கிறாங்க, ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மாஷா அல்லாஹ். இந்த
இமாமுல் அக்பர் அமீருல் மூமினின் ஹசன முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இமாம் ஹசன முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதீனா முனவராவுல ஷஹீத் ஆயிட்டாங்க. மாஷா அல்லாஹ், ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த செய்தி தெரியாது. மிக்தாம்ங்கிற ஒரு சஹாபி, மிக்தாம் பின் மாதிகர், அபு தாவூத் ஷரீஃப்ல 4131 ஹதீஸுடைய நம்பர். மாஷா அல்லாஹ். சில பேர் அது எந்த கிதாபு, இந்த எந்த கிதாபு மாப்பிட கிதாபு பார்த்துங்க. மாஷா அல்லாஹ். ஹதீஸ் ரகமுல் ஹதீஸ் இன்டர்நேஷனல் நம்பர் மாஷா அல்லாஹ் 4131. மிக்தாம் பின் மாதிகர் சஹாபி ரசூல் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க ஷாமுக்கு போயிருக்கிறாங்க. ஷாமுக்கு போனால என்ன, ஷாம் வாலாவான இந்த உம்மத்தில் பெரிய முசீபத்தான, அதாவது சஹாபத் ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ்க்கு ட்ரபிள் கொடுத்தாரு ஃபேமிலி. ஃபத்ஹ் மக்காவுக்கு பிறகு என்ன, கியாமத்து நாள் வரையிலையும் உம்மத்தை முஸ்லிமாவுக்கு ட்ரபிள் கொடுக்கிற கூட்டம். அந்த கூட்டமான முஆவியத்து இப்னு அபூ சுஃபியானுடைய அந்த பேலஸுக்கு, தர்பாருக்கு என்ன, இந்த மிக்தாம் பின் மாதிகர் ரலியல்லாஹு அன்ஹு போய், இங்கதான முஆவியா அவர அந்த ஆபீஸ் வச்சிருக்கிறாரு, அவரை போய் பார்க்கலான்னு போறாப்புல. அப்ப முஆவியா அரசராக இருக்கின்றார். மிக்தாம் பின் மாதிகர் ரலியல்லாஹு அன்ஹு போன உடனே முஆவியா வந்து அவங்கள மீட் பண்ண உடனே கேட்கிறாரு, மிக்தாம் உங்களுக்கு செய்தி தெரியுமா, ஹசன் மௌத்தா போயிட்டாப்லையேன்னு சொல்லி. ஹசன் மௌத்தாயிட்டாப்லையேன்னு சொல்லி. மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு சஃபர்ல இருந்ததுனால அவங்களுக்கு விஷயம் தெரியல. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் வஃபாத் ஆயிட்டாங்க, இன்திகால் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்ன உடனே மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்னு சொன்னாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்றாங்க. சஹாபி ரசூல் சொல்றாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, சஹாபாக்களை சப்பு செய்யக்கூடாது. அது அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை அல்ல. இது சஹீஹான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரிவாயத் சஹீஹ் முஸ்லிம். இங்க மாஷா அல்லாஹ் என்ன சஹாபி யாரு, மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு. சஹாபி மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் ஹசன் யாரு, அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல, சஹாபி ரசூல். மாஷா அல்லாஹ். இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது அல்ஹம்துலில்லாஹ் ஹிஜ்ரா 3ல பிறந்தவங்க. அல்ஹம்துலில்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய முலாகாத்துக்கு ரசூலுல்லாஹ் உலகத்திலிருந்து மறையும் போது மாஷா அல்லாஹ் என்ன புறப்படும் போது இமாம் ஹசனுக்கு ஏறத்தாழ 7 வயசு. மாஷா அல்லாஹ். சஹாபி ரசூல், சஹாபி இமாம் ஹசன முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஹசன் ஷஹீத் ஆயிட்டாங்க, வஃபாத் ஆயிட்டாங்கன்னு முஆவியா சொல்லும் பொழுது மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லும் பொழுது முஆவியா என்ன கேட்டாருன்னு அபூ தாவூத் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டது. என்ன கேட்டாரு, மிக்தாம் ஹசன் மௌத்தானது நீங்க என்ன பெரிய முசீபத்தா பாக்குறீங்க? அடப்பாவி, அடவாலிமே, ஹசன் மௌத்தானது முசீபத் அல்லவா? ஹசன் என்ன உனக்கு அவ்வளவு பெரிய சீப்பா போயிடுச்சா? ஹசன் யார்? மாஷா அல்லாஹ். ஹசன் சய்யிதாய ஷபாப் அஹ்லுல் ஜன்னah அல்லவா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசானுல் ஹக்கல் கரீம் அல் மாஷா அல்லாஹ் இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சொர்க்கத்துடைய மொத்த ஷபாபுகளுக்கும் சையீது, சர்தார், எஜமான், நாயகம்னு சொல்லியனா ஹசனைன் கரீமைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த ஹபீப் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலத்துக்கெல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். அந்த ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத் செய்தியை கேட்ட உடனே மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு இன்னா லில்லாஹின்னு ஓதும் போது, என்ன மிக்தாம் ஹசன் மௌத்தா போறது என்ன பெரிய முசீபத்தா?
அப்ப ஹசன் மௌத்தானது என்ன? முஆவியாவுக்கும் முஆவியாவுடைய ஃபேமிலிக்கும் சந்தோஷம். காரணம் என்னன்னு சொன்னா, அப்பதான் முஆவியாவுடைய மகனை முஆவியா என்ன பிரின்ஸா கொண்டு வர முடியும். யஸீத் லஅனல்லாஹு அலைஹியை முஆவியா என்ன பிரின்ஸா கொண்டு வர முடியும். இமாம் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தா அது ட்ரபிள், அது முடியாது. ஏன்னா சுல்ஹுல கண்டிஷன் என்ன? 5 கண்டிஷன் சுல்ஹால, அந்த உடன்படிக்கையில 5 கண்டிஷன்ஸ். அதுல ஒரு கண்டிஷன் என்ன? முஆவியாவுடைய மகனே முஆவியா மூத்தாயிட்டா வாரிசாக கூடாது. இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருந்தா முஆவியாவோட அந்த ஆட்சி என்ன இமாம் ஹசனுக்கு வந்துடும். முஆவியாவுக்கு இமாம் ஹசன் அலைஹிஸ்ஸலாம் போட்டா பிச்சை, அது மறுபடியும் மடங்கு இங்கே வந்துடும். அப்ப ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மௌத்து செய்திய மிக்தாம் ரலியல்லாஹு போய் ஒன்றும் முஆவியாட்ட கேட்கல. முஆவியா மதீனால யாரெல்லாம் மூத்தா போனா யாரெல்லாம் ஹயாத்தா மிக்தாம் ஒன்று கேட்கல. அவங்க சஃபர்ல இருக்கிறாங்க. சஃபர்ல இருக்கிறாள் என்ன முஆவியா காணணும்னு சொல்லி போகல. ஆன் தி வே சஃபர் டிராவல்ல என்ன அந்த ஊரை கிராஸ் பண்ணும்போது இங்கதானே அந்த ஆள் இருக்கிறான்னு பார்த்துட்டு போயிடலாம்னு சொல்லி போறாப்புல. இந்த முஆவியா இன்னைக்கு பல பேர் என்ன ஒரு பைத்தியக்காரன் பேசுறான், அஜ்மஈன், அட முட்டாள் ஜாஹில, ஒழுங்கா படிடா, ஒழுங்கா படி, மாஷா அல்லாஹ், இஸ்லாம் தெரியா கட்டி வாங்கி, மாஷா அல்லாஹ், நான் உனக்கு படிச்சேன் கிதாப் பண்ணடா, எங்கடா நீ பாருகான, எங்க நீ பாருகான, அஜ்மஈன் என்னோட மானா, அட ஹமுகா, அஜ்மஈனுக்குள்ள என்ன அஹ்லு பைத் அத்ஹாருடைய ذات ஆலியா மீது புகுல் கொண்ட வெறுப்பு கொண்ட முனாஃபிகின் வரமாட்டான், சஹாபத்து வருவாங்க. மாஷா அல்லாஹ். அஜ்மஈன் யார்? மாஷா அல்லாஹ், அக்ரிமு அஸ்ஹாபி ஃபஇன்னஹும் கியாருக்கும் அஜ்மஈன் உள்ளவங்க. மாஷா அல்லாஹ். அஸ்ஹாபல் பத்ரியன்கள் அஜ்மஈன் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். மாஷா அல்லாஹ். என்ன இங்க துலக்காவுக்கு என்ன சொல்றான்? அஜ்மஈன்ங்கிற பைத்தியக்காரன் எவ்வளவு பெரிய ஹம்காவா இருப்பான். இந்த முசீபத்து பிடிச்சவனால இந்த உம்மத்துக்கு இந்த சொசைட்டிக்கு எவ்வளவு பெரிய பெரிய ட்ரபிள். அப்ப இவன்லாம் என்ன கனாத்துக்கு தீன் படிச்சவன், கனாத்துக்கு வயிறு வழக்கு தீன் படிச்சவன். தீன என்ன இவன் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் ஹக்கான தீன்தாரி அல்ல. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தீனை நம்ம யார்கிட்ட படிக்கணும்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கணும். மாஷா அல்லாஹ். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கணும். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கணும். ஹஜ்ரத் பிலால் கிட்ட படிக்கணும். ஹஜ்ரத் அம்மார், யாசிர், ஹஜ்ரத் மஸாலேனா, அபூ தர் அல்-கிஃபாரி, தல்ஹா, சஅத், சயீத், சுபைர், குல் சஹாபத்துல் பத்ரியின் படிக்கணும். மாஷா அல்லாஹ். அப்ப என்ன கேக்குறாப்ல? ஹசன் மூத்தானது பெரிய முசீபத்தா? அடப்பாவி, இது ஒண்ணு போதாதா? ஹசன் மூத்துக்கு அப்ப யாரு காரணம்னு சொல்லி ஹசன் மூத்த செலிப்ரேட் பண்ணி ஹசன் மூத்தானத சந்தோஷமா அந்த ஹாப்பியை என்ஜாய் பண்ற ஒருத்தர் சொன்னா அவன்கிட்ட என்ன ஈமான் இருக்குமா? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹசனைன் கரீமைனுடைய மஹப்பத் ஷரீஃபுடைய அலுமத் ஷரீஃபையும் அதோடைய அவசியத்தையும் நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயால சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ். ஃபமன் அஹப்பஹுமா ஃபஅஹப்பனி, ஹசனைன் கரீமைன் யார் மஹப்பத் வச்சாரோ அவர் என்னை மஹப்பத் வைத்தவர் ஆவார். வமன் அபகதஹுமா அபகதனி, யார் ஹசனைன் கரீம் மீது புகுல் வச்சானோ அவன் என் மீது புகுல் வைத்தவன் ஆவான்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவன் யாரு மேல புகுல் வைக்கிறான்? யாரு மேல புகுல் வைக்கிறான்? யாருக்கு இந்த ஜாஹிலின்கள் சப்போர்ட் பண்ணி தூக்கி வச்சுட்டு ஆடுறான்? நீ லட்சம் பேர் கத்து, லட்சம் பேர் கத்து, நோ ப்ராப்ளம், டோன்ட் வரி. ஒரு ரூட் என்ன ஃபேக் ரூட், நீ போற பாதை என்ன தப்பான பாதை, ஹக்கான தீன் அல்ல. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் மீது புகுது கொண்ட ஒருவனுக்கும் இஸ்லாத்துக்கு ஒரு தாலுக்கும் கிடையாது. மாஷா அல்லாஹ். இஸ்லாமுக்கு அவனுக்கு என்ன ஒரு தாலுக்கும் கிடையாது. அவன் வருஷம் பூரா போய் காபத்துல்லா ஷரீஃப்ல போய் என்ன மகாமல் மஹமூதுக்கும்
ஹஜ்ருல் அஸ்வதுக்கு மாபைன்ல போய் கியாமத்தோட இருந்தவன் இபாதத் செய்தான்னு சரிதா, அவன் ஜஹன்னத்துக்கு தான் போவான தவிர என்ன அவனுக்கு ஜன்னத்துடைய அந்த நறுமணத்தை அந்த சொர்க்கத்துடைய காற்றை ஒரு செகண்ட் கூட அவன் ஸ்மெல் பண்றதுக்கு அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக் செய்ய மாட்டான் மாஸ்டர். அல்லாஹ் அவனுக்கு இஜாசத் கொடுக்க மாட்டான் மாஸ்டர். எவ்வளவு பெரிய கொடூரமான வார்த்தை. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் அட ஒரு ஊர்ல மஹல்லால உள்ள ஒரு பேசிமாமோ மோதினாரோ மூத்தா போயிட்டோம் என்ன சொல்லுவோம், இன்னாலில்லாஹி நல்ல சீதவி ஈமான்தாரியான மனுஷனாச்சு அந்த ஹசரத்து இமாமு மோதின்னு சொல்லுவோம்டா. ஹசன் அலைஹிஸ்ஸலாம் யார் மாஷா அல்லாஹ், ஈமானில் உச்சநிலை யாரும் அடையாத ஈமானுடைய உச்சநிலை அடைந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அலியே ஹசன் உங்களோட ஷபீஹ் அல்ல, ஷபீஹ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்து தய்யிபாவுல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உள்ள கமாலியத் என்ன, அவர்கள் லிசான் ஷரீஃபால இல்ஹார் ஆகுது மாஷா அல்லாஹ். இவனுக்கு என்ன, அவன் கல்புல உள்ள நிஃபாக் வெளியாகுது, நிஃபாக் வெளியாகுது. இமாம் அபூ தாவூத் என்ன இந்த ஹதீஸை மத்தனை எழுதும் போது அந்த ஆளு பேரை கூட போட அவங்களுக்கு பிரியமில்லை போல, ஃபுலான் பின் ஃபுலான்னு போடுறாப்புல. முஆவியா பின் அபூ சுஃபியான் பேரை கூட போடல, ஃபுலான் பின் ஃபுலான் போடுறாங்க. உடனே சில பேர் என்ன ஃபுலான் பின் ஃபுலான் தானே, அது முஆவியா இல்லை, அது சிகாத்து அப்படி இப்படி அப்படி சொல்லி ஜாஹில் இருப்பான். அடப்பாவி, யாருக்குடா நீ சப்போர்ட் பண்ணிட்டு வர? அட ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லுல் பைத் அத்தார் பக்கம் இருந்தா சொர்க்கம் கிடைக்கும் உனக்கு மாஷா அல்லாஹ், சொர்க்கம் கிடைக்கின்றா மாஷா அல்லாஹ். ஜஹன்னமிக்கு போய் சப்போர்ட் பண்ணி ஏன்டா ஜஹன்னத்துக்கு போற, சொர்க்கத்து பக்கத்துல வா. இமாம் முஹம்மது பின் ஹம்பல் என்ன உடைச்சி எழுதுறாப்புல முஆவியா பின் அபூ சுஃபியான் சொல்லி. அபூதாவுல வர இந்த ஹதீஸ் என்ன முஸ்னத் அஹ்மதுல வருது, அதுல முஆவியா பின் அபூ சுஃபியான் பேரே போடுறாங்க. அங்கதான் போட்டாச்சு ஃபுலான் பின் ஃபுலான். அவங்களும் பெரிய விசேஷமான ஆளு, இவ்வளோ பெரிய தரத்தினையும் முடிச்சு இவ்வளோ பெரிய ஒரு மூதவியோட பேர் எழுதவான்னு சொல்லியேன்னா ஃபுலான் பின் ஃபுலான் போட்டாப்புல அபூதாவுத். ஆனா முஸ்னத் அஹ்மதுல இமாம் முஹம்மது பின் ஹம்பல் முஆவியா பின் அபூ சுஃபியான். தபரானி மூஜமுல் கபீர்ல இந்த ஹதீஸ் வருது. முஆவியா அப்படி சொன்ன உடனே சஹாபி ரசூலான மிக்தாம் பின் மஅதிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, முஆவியா என்ன ரொம்ப நீ கஷ்டப்படுத்திட்ட, என்ன ரொம்ப நீ வேதனைப்படுத்திட்ட. ஹசனுடைய மூத்த கேட்டு என்ன நான் இன்னாலில்லாஹி ஸல்லல்லாஹு எப்படி இருக்க முடியும்? ஏன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து முபாரக்கான ஒரு பக்கத்திலையும் இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து முபாரக்கான மறுபக்கத்தில் வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹசன் மின்னி, ஹசன் என்னில் நின்றும் ஆவார், ஹுசைன் மின் அலி, ஹுசைன் அலியில் நின்றும் ஆவார் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹசன் அலைஹிஸ்ஸலாத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின்னிங்கறாங்க, ஹசன் அல் ஹசன் மின்னி, ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அலியில் நின்றும் ஆவார் அங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவ காட்சியை நேரில் கண்ட சஹாபி மிக்தாம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நின்று என்னில் நின்றும் ஆவார்னு சொன்ன அந்த ஜாத் ஆலியா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஜாத் குதுஸ் ஆலியாவுடைய ஒரு ஜுஸுஇய்யத்தான சையதுனா அமீருல் முஃமினீன் இமாமுல் அக்பர் ஹஸனா முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வ அஃபாது அலைனல் பரக்காத் மின்ஹு தஹரதனா நாயகம் அவர்களுடைய மௌத் செய்தி என்ன, அதெல்லாம் ஒரு பெரிய சங்கடமான விஷயமா பெரிய முசீபத்தான விஷயமானு கேட்கிறான்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய மகா துரோகியா இருப்பான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எவ்வளவு பெரிய விரோதியா இருப்பான். இஸ்லாம் என்னும் இந்த தீனை இந்த மார்க்கத்தை தன்னுடைய நஃப்ஸுக்காக மிஸ்யூஸ் பண்ணி இந்த உலகத்துல 40 வருஷம் என்ஜாய் பண்ணிட்டேன்னா நரகத்துக்கு போன கூட்டம் தான் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஅதாக்களான இந்த அமவியாக்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மாஷா அல்லாஹ், ஈமான்தாரிகளே, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹாருடைய உஷாக்கான குலாமான குலாம்களே, ரஹ்மத்துல் ஆலமீன் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷான் தௌலத்துல் அக்பர் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்தியுடைய ஃபைஸ் மதத் ஹிமாயத்தை தலபு செய்யக்கூடிய தாலிபீன்களே, நாம மாஷா அல்லாஹ் என்ன மறந்துடக்கூடாது. மாஷா அல்லாஹ்
பல பேர் பல கொள்கையில் இருப்பான், அது கேர் பண்ண தேவையில்லை. நமக்கு ஹக்கான தீன் இருக்குது மாஷா அல்லாஹ். நமக்கு என்ன ஹக்கான தீன் தெளிவா இருக்குது, குழப்பம் ஏதும் இல்லை, கன்ஃபியூஷன்ஸ் இல்லை மாஷா அல்லாஹ். புரியுதா? கன்ஃபியூஸ் உள்ளவனுக்கு என்ன அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் கன்ஃபியூஷனிங்கிறதுக்கு. இல்மு படிச்ச உடனே என்ன கன்ஃபியூஷனிங்கிறாது, கன்ஃபியூஷனிங் அது அல்லாஹ்ட பெரிய தௌஃபீக் மாஷா அல்லாஹ். அது பேர் அல்லாஹ்ட தௌஃபீக். ஹஸரத் ஹாஜா உஸ்மான ஹாரூனி நாயகத்தை போய் சந்திக்க போகும்போது சுல்தான் கவுலியா ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி நாயகம் பெரிய அல்லாமத்துல் ஆலமீனா இருந்தாங்க. ஹாஜா சர்க்கார் உம்மாட வயத்துலேருந்து உலகத்துக்கு வரும்போது குத்துபா ஹவுசா தான் வந்தாங்க மாஷா அல்லாஹ். மாதரீஸ் விலாயத்து உள்ளவங்க, மாதரீஸ் விலாயத்து உள்ளவங்க ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தி குத்துபு ஹவுசா தான் வந்தாங்க மாஷா அல்லாஹ். அதோட இல்லை, உம்மா வாப்பாட்ட இருந்து படிக்கிற இல்மையெல்லாம் படிச்சுட்டு அந்த காலத்தில் இல்முல் ஹதீஸில் மிகப்பெரிய மாஹிராக பஹருல் புஹூராக இருந்த பத்ருல் புதூராக இருந்த சையீது சாதாத்தா இருந்த ஹுசைனி நசபு ஷெரீஃபில் வந்த சையீது ஹாஜா ஷர்ஃபுத்தீன் அல் புகாரி, புகாராங்கிற ரஷ்யாவில் உள்ள புகாராங்கிற நாட்டில் இருந்த இமாம் ஷர்ஃபுத்தீன் புகார்கிட்ட போய் இல்முல் ஹதீஸ் படித்தாங்க ஹுசூர் கரீம் நவாஸ் மாஷா அல்லாஹ். லாஹிரி ஷரியத்தில் எத்தனை விதமான ஃபன் இருக்குதோ அத்தனையில என்ன முக்கம்மலியத்தை அடைஞ்சவங்க மொய்னுதீன் சிஸ்தி. எல்லாம் படிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு என்ன ஹஸரத் ஹாஜா உஸ்மான் ஹாரூன்கிட்ட போனாங்க. 26 வருஷம் மாஷா அல்லாஹ் எஜமான் ஹிதமத்தில் இருந்து என்ன எல்லாம் வாங்க வேண்டிய பெற வேண்டிய எல்லா விஷயங்களையும் பெற்றாங்க மாஷா அல்லாஹ். ஏன்னா ஆகையால ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்துட்டாங்கற அலாமத் என்ன மவத்தத் அஹ்லுல் பைத் தஹார ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்துல் ஹக்குடைய ஈமான அல்லாஹ் நம்மள கல்வில கொண்டு வந்துட்டா நம்முடைய உயிரை விட மேலாக நாம முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மஹப்பத் வைக்கிற தௌஃபீக் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மஹப்பத் நமக்கு ஹக்கான மஹப்பத்தா அல்லாஹ் ஆக்கிட்டாங்கிறதுக்கு அர்த்தம் மாஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அஹ்லுல் பைத் தஹார் தவாத குதுசியாவுடைய மவத்தத் ஷரீஃப் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான் மாஷா அல்லாஹ். அஸ்ஹாபுல் பத்ரியன்களுடைய அந்த ஒளிமயமான வழியை, அந்த முபாரக்கான அந்த மன்ஹஜை ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தியுடைய ஃபைஸ் பரக்கத் ஹிமாயத் மதத இனாயத்து கொண்டு நாம் பெற்று மாஷா அல்லாஹ் ஹக்கான மூமின்களாக துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய முன்னிலையில், அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னிலையில் ஹாஜா மொய்னுதீன் சிஸ்தியுடைய தாமனை பிடித்துக் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய ஆளுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹஸ்புனல்லாஹு ஸயுதீனல்லாஹு ஃபضلி வ ரசூலுஹு லி ஹம்ஸத்துன் வதஃபீ பிஹா ஹரல் பாயில் ஹாதிமா அல் முஸ்தஃபா வல் முர்தலா وابناهما والفاطمة بحق خواجة عثمان هارون. مدد كن يا مொய்னுதீன் சிஸ்தி، مدد كن يا مொய்னுதீன் சிஸ்தி، مدد كن يا مொய்னுதீன் சிஸ்தி. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه.